திருச்செந்தூர் ஆண்டிகளால கட்டப்பட்ட கோயில். எல்லா கோயிலுமே ஏறி கும்பிட்டு இறங்கி வரணும். ஆனா திருச்செந்தூர் மட்டும் அப்படி இல்லை, இறங்கி கும்பிட்டு ஏறி வரணும். அதனால வாழ்க்கையில வசதி விட்டுருவாங்க. அதுக்காக பாத்தீங்கன்னா எங்க போய் எத்தனை பேரும் கும்பிட்டாலும் சரி, திருச்செந்தூர் தான் அவங்களுக்கு ஒரு பிரதானமா. எத்தனை பேரும் வந்தாலும் இங்க வராம போக மாட்டாங்க. திருச்செந்தூர் மேல அவ்வளவு ஒரு காதல் அவங்களுக்கு எல்லாம், வருத பக்தர்களுக்கு எல்லாம் அவ்வளவு காதல். இங்க வந்துட்டு போனாலே நிச்சயமா அவங்க வாழ்க்கையில வசந்துருவாங்க. இது நடைமுறையில நானும் பார்த்திருக்கேன், மத்த வந்த பக்தர்களும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இவங்க கோயில் கட்டும் போது பன்னீர் இலையில தான் திருநீர் கொடுப்பாங்க, காசு கொடுக்கல. அவங்க ஆண்டிகள் காசு கொடுக்கல, பன்னீர் இலையில திருநீர் கொடுப்பாங்க. அவங்க வேலைக்கு தகுந்த மாதிரி அது பொண்ணா இருக்கும். அது ஓபி அடிச்சிருந்தாங்கன்னா அதுக்கு தக்கனதான் இருக்கும். அப்படி ஒரு ஆள் இப்ப இருந்திருக்கலாம், அந்த மாதிரி இவங்க சித்தர்கள் இப்ப இருந்திருக்கலாம். அப்படின்னா ஓபி அடிக்க முடியாதுல்ல. பன்னீர் இலையில திருநீர் கொடுத்து கட்டின கோயில், அதனால திருநீற்று கோபுரம்னே பேரு. இந்த கோபுரம் எந்த நூற்றாண்டுல கட்டப்பட்டது அப்படிங்கிறது தெரியும்? இது காலம் தெரியல. இது அறநானூறு புறநானூறுலயே அந்த கோவில் ஸ்தலம் பத்தி இருக்கு. அப்புறம் சூரபன்மா காலத்திலேயே வச்சு இந்த கோயில் சொல்லுவாங்க. அப்ப கருவறை மட்டும் இருந்திருக்கலாம். இந்த கருவறை வேல பகவானால உருவாக்கப்பட்ட கருவறை. மற்றபடி இவங்க வெளிப்பிரகாரம், பிரகாரம், அதான் அப்புறம் இந்த நடப்பாதை, இது மட்டும் தான் இவங்க உருவாக்குனாங்க. கருவறை உண்டு பண்ணது வேல பகவான். அதனாலதான் குருஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. குருஸ்தலம்னாலே இங்க எல்லாருமே வந்துருவாங்க. சாமி அள்ளி அள்ளி கொடுப்பாரு. இந்த பன்னீர் இலையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கமும் 6 நரம்பு இருக்கும். சாமிக்கு 6 கை, நடுக்க பார்த்தா வேலு மாதிரி இருக்கும். அந்த பன்னீர் இலையிலேயே அப்படி அமைப்பு இருக்கும். மொத்தமா இங்க 3 கோவில் தான் இருக்கு. இன்னும் 2 பேரோட எங்க இருக்கு? ஆழ்வார் திருநகரியில தேசியமூர்த்தி இருக்காரு, யான தேசியமூர்த்தி. அந்த பக்கம் டோல்கேட் பக்கத்துல அந்த அன்னதானத்துக்கு ஏத்தாப்புல ஒரு ரோடு போகுது. அதுல ஒரு ஆர்ச் வரும். அந்த ஆர்ச் பக்கத்துல வள்ளிநாயகர் இருக்காங்க. அவர் தான் கடைசி. இவங்க 5 பேத்துல அவர் தான் கடைசியா பணி செஞ்சவர்.